கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் போயிட்டு கிட்டத்தட்ட அதிலேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை கேட்டால் நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனில் நேற்று வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டவுன் போயிட்டு நல்ல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ முந்தா நாள் நேற்று வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனில் அப்படியே சப்போர்ட் எடுக்கும். அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வந்து, அதாவது ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போகலாம். இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், 2888 வரைக்கும். ஸோ இந்த இடம் வரும்போது கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ இதோட ரிலையன்ஸோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதோட அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ டச் பண்ணுதோ அப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். IREDA, அதாவது இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி. நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து கரெக்டான அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து நல்ல மூவ், கிட்டத்தட்ட ஒரு 32-33% மேலே போயிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அது வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ இன்னும் இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ 1 2 3 4 5 கேண்டில்ஸ் கிட்டத்தட்ட அந்த கன்சல்டேஷனில் இருக்குது. என்ன கேட்டால் இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். ஸோ பை பண்ணிவிட்டு இதோட ஒன்று இதுலேருந்து பவுன்ஸ் ஆகும், இல்லை அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு என்ன கேட்டால் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் கீழே ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணுங்கள். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 303 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ப்ரீவியஸ் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸு இது ஒரு ரைசிங் வேஜில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இது 4வது டைம். ஸோ கிட்டத்தட்ட 3 தடவை பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ 4வது டைம் இதோட ப்ரீவியஸ் ஹையிலேயே, அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையிலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இப்போ மேலே போய்கிட்டு இருக்குது. நம்ம இந்த டைமில் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன கேட்டால் ஸோ கரெக்டாக 1270 வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட வேரியேஷன் வந்து மாறும். ஒரு சைட்வேஸ் போயிட்டு போகும்போது இன்னும் அதிகமான ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனில் ட்ராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் செட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் BSE. ஸோ BSE அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22% கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ இப்போ தான், அதாவது நேற்று ஒரு 8% நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் உடைக்கல. இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி போக போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 2880, செகண்ட் டார்கெட் 3253. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீக்குக்கு கீழே வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ 2074ன்றது ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். நம்ம 5வது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ 6வது ஸ்டாக் தீபக் ஃபெர்டிலைசர் நெக்ஸ்ட் ஸ்டாக். ஸோ இது ஒரு ரைசிங் வேஜில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதோட ப்ரீவியஸ் ஹையை இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. நேற்று மட்டும் ஒரு 7% அப்சைட் போயிருக்கு. ஸோ இன்னொன்று இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும், நிறையாவே வாய்ப்பு இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாக்குக்கு 724 அப்படின்றத ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் 1045 ரூபா. இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஸ்டாக். இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ 1045ன்றது நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஇஎக்ஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுவும் நம்ம ஸ்டாக் தான். நம்ம ஏற்கனவே இதை ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் கொடுத்துருக்கோம், ஸ்விங் ட்ரேடிங்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு நல்ல மூவ், கிட்டத்தட்ட ஒரு அதோட கன்சல்டேஷனை உடச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12% மேலே போயிட்டு இப்போ அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு அதோட ப்ரீவியஸ் ஹையில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அந்த ஜோன். இந்த ஹை கிட்ட, அதாவது இந்த சப்போர்ட்டை வந்து ப்ரீவியஸ் ஹை கிட்ட வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட்லேருந்து அகைன் நல்ல ஒரு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் ஆகிட்டு நல்ல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. மறுபடியும் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மேலே போயிருக்கு. நேற்று புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 3.68% மேலே போயிருக்கு. ஸோ இதோட ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம ஃபஸ்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா 190 ரூபா வரைக்கும் போகும். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 168. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்ஸை ஸ்டாப் லாஸாக கொடுத்துடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து நம்ம எந்த இடத்துல செட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது தான் நம்ம அடுத்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு நமக்கு வரும்போது அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ்லாம் நிறையவே இருக்கும். நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறலாம், ப்ராஃபிட் எடுத்துக்கிறலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, லாஸை வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் நிறையா சம்பாதிக்க முடியாது. ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம இதோட இதுக்கு முன் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அடுத்தடுத்த டார்கெட்லாம் நிறையவே இருக்குது. உங்களுக்கு இதோட செகண்ட் டார்கெட் 247, தேர்டு டார்கெட் 297. ஸோ அது வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் சூப்பரான ஸ்டாக்ஸ் நீங்கள் இப்போ கூட இந்த டிப்பில் கூட நீங்கள் வாங்கலாம். ஷார்ட் டேர்முக்கு ஒருவேளை நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் வாங்கலாம். என்ன கொஞ்சம் ரீஅக்ளிமேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை கீழே வந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு என்ன கேட்டால் ரொம்ப கம்மி. அதோட ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. இது கிட்டத்தட்ட ரீடெஸ்ட் எடுத்து போகும்போது அகைன் இன்னும் மேலே தான் போகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ரெயில்டெல் நம்ம ஸ்டாக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு நல்ல மூவ், ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ கரெக்டாக அதோட ப்ரீவியஸ் ஹையில் வந்து பாருங்கள், அதோட ப்ரீவியஸ் ஹையில் வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீக்குக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ 440 ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணுங்கள். இதோட ஃபஸ்ட் டார்கெட் 600. செகண்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்ஸான் ஃபார்மா ஒரு கன்சல்டேஷன்லேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கன்சல்டேஷனை இப்போ பிரேக் பண்ணியிருக்கு.
ஸ்ட்ராங்கான கிட்டத்தட்ட 9.63% வந்து நேற்று க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்சைடு சரியான மூவ்ங்க. ஸோ என்ன கேட்டால் இது நல்லா நல்லா மூவ் ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸு. ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் இதோட டார்கெட் பார்த்தோம்னா 230 ரூபா வரைக்கும் போகும். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174 ரூபா ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அமரா ராஜா பேட்ரி. ஸோ அமரா ராஜா பேட்ரி அது ஒரு இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் அகைன் மறுபடியும் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. அமரா ராஜா பேட்ரி நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்து டார்கெட்லாம் ஹிட் ஆனது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுக்குது. இந்த தடவையும் சப்போர்ட் எடுத்துருக்கு. நீங்கள் இந்த என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை பாருங்கள். இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் இந்த இந்த ரைசிங் வேஜோட டாப் சேனல். அது எப்போ அந்த சேனலை போய் எப்போ டச் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிற 10வது ஸ்டாக்ஸ் சவுத் இண்டியன் பேங்க். ஸோ சவுத் இண்டியன் பேங்க் வந்து நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஷார்ட் டேர்முக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். கரெக்டாக இந்த கன்சல்டேஷன் ஜோனை பாருங்களேன். ஸோ மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடு போகவும் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதும் இப்படியும் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் கூடிய சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா சவுத் இண்டியன் பேங்க் ஒரு நல்ல கம்பெனி தான். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட்டே மேக் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருந்த இந்த ஸ்டாக்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்கலாம். ஸோ இது முழுக்க ஷார்ட் டேர்முக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் நேற்று நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்களில் உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அவந்தி ஃபீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16% மேலே போயிருக்கு. இதை எதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்னா கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வந்து என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா போரசல் ரெனியூவபிள் எனர்ஜி கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் சில ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒருவேளை எதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது. ஸோ அதையும் நான் இது நேற்று போட்ட வீடியோவில் உங்களுக்கு இந்த நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதையும் கூட பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லை அப்படின்னாலும் என்ன குறை அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.